அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க பெரியோர்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, குர்பானி பிராணிகளை அறுக்கின்ற பொழுது கத்தியை முன்பதாகவே தீட்டி பதமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆடுகளுக்கு முன்னாலே, அந்த பிராணிக்கு முன்னாலே அந்த கத்தியை தீட்டுவது கூடாது என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதுபோன்று அந்த குர்பானி பிராணிகளை தொல்லை தரும் விதமாக நடந்து கொள்ளக்கூடாது. நபி அவர்கள் ஒரு மனிதரை கடந்து செல்கிறார்கள். அவர் தன்னுடைய ஆட்டை காதை பிடித்து இழுத்து கொண்டு வந்தார். இதை கண்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபரை பார்த்து, தோழரே, ஆட்டினுடைய காதை விட்டுவிடு, அதன் பிடரியை பிடித்து இழுத்து வா என்றார்கள். காதை பிடித்தால் ஆட்டுக்கு வலி ஏற்படும், பிடரியை பிடித்தால் வலி ஏற்படாது என்பதால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு அந்த தோழருக்கு அறிவுறுத்தினார்கள். அதேபோல் இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதர் ஆடு அடைத்து வைக்கப்பட்டிருந்த இடத்தை திறக்கிறார். அதிலிருந்து அந்த ஆடு நழுவி வெளியே வந்து விடுகிறது. நேராக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி ஓடி வந்தது. அந்த மனிதர் அந்த ஆட்டை விரட்டி கொண்டே வந்தார். ஆட்டின் காலை பிடித்து தரதரவென இழுத்து கொண்டு சென்றார். இதை கண்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த நபரை கண்டிக்கும் விதமாக, அல்லாஹ்வின் அனுமதியின் பேரில் நீர் இதை அறுக்கிறாய், சற்று பொறுமையை கடைப்பிடி என்றார்கள். சற்று பொறுமையை கடைப்பிடி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களது சுய தேவைக்காக ஒரு சந்தர்ப்பத்தில் அன்சாரி தோழரின் பின்பக்க சுவற்றின் பக்கமாக ஒதுங்கிய பொழுது அங்கே ஒரு ஒட்டகம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டதும் தேம்பி தேம்பி அழத் துவங்கியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த ஒட்டகத்தின் திமிலை தடவி கொடுத்து பிறகு அமைதியை படுத்தினார்கள். அந்த ஒட்டகம் அமைதியானது. உடனே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதன் உரிமையாளரை அழைத்து, நீ இந்த வாயில்லா பிராணிகள் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டாமா? நீ அதை பட்டினி போட்டதாகவும் அதை கொடுமைப்படுத்தியதாகவும் என்னிடத்திலே முறையிட்டது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே பிராணிகள் விஷயத்தில், குர்பானி கொடுக்கின்ற பிராணிகளை அறுக்கின்ற பொழுதும் அதை கஷ்டப்படுத்தாத வகையிலே, சிரமப்படுத்தாத வகையிலே அதை முறையாக அதை அறுக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.